How are you? எங்கள் மம்மி டைலரிங். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுறேன். பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா தான் எங்கள் மம்மியோட ஃபுல்லாக வீடியோ வரும். வாங்க இப்போ நம்ம கட்டிங்க்கு போகலாமா? போன வீடியோ வந்து யூசேஃப் நெக் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து கட் பண்ணி பார்த்தீங்களா? பேப்பர் கட்டிங் போட்டு பார்த்தீங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக அது வரும். நம்ம வந்து அதுக்கு முன்னே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன இருக்குது? என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட் வந்து நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம எப்படி வந்து அடுத்த கட்டிங்க்கு வந்து இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்களா? பேப்பரில் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருக்கீங்களா? அடுத்த கட்டிங் போகலாங்களா? நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு பா நெக் கட்டிங் வந்து சொல்லித்தர போகிறேன். பா நெக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து டிசைன் இருக்குது. அந்த 3 டிசைன்ஸ் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நியூஸ் பேப்பரில் எடுத்து வச்சு ரெடியாக இருக்கீங்களா? போகலாங்களா? நியூஸ் பேப்பர் பாருங்கள். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் இருக்குது. நான் உங்களுக்கு போன டைமே சொன்னேன் நியூஸ் பேப்பர் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொன்னேன். திருப்பி நான் அந்த டைம் சொல்கிறேன் பாருங்கள். இப்படி இருக்க ரெட்டையாக இருக்க நியூஸ் பேப்பரை இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இந்த நியூஸ் பேப்பரையும் இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த நியூஸ் பேப்பரை வந்து நல்லா இப்படி வந்து ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இந்த நியூஸ் பேப்பரை ஏதாவது ஸ்கேல் வச்சு இப்படி நீங்கள் பண்ணிங்கனாவே அது கட் ஆயிரும். கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் 2 மடிப்பு 2ஆக இருக்குது இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா? இந்த ஒவ்வொரு பீஸும் மடிச்சிருக்கோம். இப்போ இதையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு தப்பானா கூட இந்த பேப்பர் தூக்கி போட்டு அடுத்த பேப்பர் வந்து உங்களுக்கு கட் பண்ணலாம். அதுக்கோசம் தான் நான் உங்களை நியூஸ் பேப்பரில் வந்து கட் பண்ண சொல்லி சொல்கிறது. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர்லேயே 4 பீஸ் கிடைக்கும். 4 பீஸ் கிடைக்கும். இந்த ஒரு பீஸை வந்து இந்த மாதிரி இப்படி ரெண்டாக மடித்து நீங்கள் அதில் வந்து ஒவ்வொரு கட்டிங் டிசைனும் போட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்து ஒயிட் பேப்பர் A4 ஷீட்டில் வந்து எப்படி கட்டிங் போடுறது நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு மடிச்சுக்கிட்டு நீங்கள் நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி A4 ஷீட்டில் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் அதுக்குன்னு A4 ஷீட்டில் நீங்கள் வாங்கி செலவு வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் நியூஸ் பேப்பர்லேயே கட் பண்ணுங்கள். A4 ஷீட்டே பாருங்கள், நான் ரெண்டாக மடித்து உங்களுக்கு நான் அதிலேயே நான் போட்டு காமிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ரவுண்ட் நெக்கில் ஃபஸ்ட்டு கட்டிங் வீடியோவிலேயே பக்க கழுத்து 2.5 உயரம் வந்து 6 இன்ச்சு நான் சொல்லியிருந்தேன். அதே தாங்க காமனாக சில கட்டிங் மாடல் வந்து 2.5 6 தாங்க உங்களுக்கு வரும். அதே மாதிரி இன்றைக்கி இந்த பா நெக் டிசைனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பக்க கழுத்து 2.5 கழுத்து உயரம் வந்து 6 இப்படி ரெண்டாக மடிச்சுக்கிட்டாங்களா? இங்கே பாருங்கள், இந்த மடிப்பில் இருந்து இந்த பக்கம் 2.5 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. பக்க கழுத்து உயரம் வந்து நேராக அந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து நேராக 6 இன்ச்சு, இங்கே 6 இருக்குது இல்லைங்களா? இந்த இடத்துல நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு நேராக அந்த மார்க் பண்ண இடத்துக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. திருப்பி இந்த பக்கம் வந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதுதான் வந்து பக்க கழுத்து 2.5 இன்ச்சு உயரம், கழுத்தின் உயரம் வந்து 6 இன்ச்சு. இது வந்து பா நெக் டிசைனு. நார்மலான ஒரு பா வந்து கொஞ்சம் அகலமாக வேணும், ஸ்ட்ரெயிட்டான பா எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இதுதாங்க இது ஒரு கட்டிங். அப்படியே நம்ம வந்து இது வச்சுக்கலாம். 2.5 6 இது வந்து காமனான அளவு தான். நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டே உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த 2.5 6ங்கிறத வந்து பொதுவான ஒரு அளவு. நீங்கள் வந்து பக்கம் கழுத்தை வந்து அதிகப்படுத்தணும்னா அவங்களுடைய பாடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 4 இன்ச் வரைக்கும் நீங்கள் அதிகப்படுத்தலாம். கீழே கழுத்து இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா 9 10 மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 10 வரைக்கும் கூட நீங்கள் வைக்கலாம். ஆனால் அது வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் 10 வந்து நல்லாயிருக்கும். அதனால் ஹைட்டுக்கு பொறுத்த மாதிரி வெயிட்டான இருக்கிறவங்களுக்கு பொறுத்த மாதிரி தான் பக்க கழுத்து உயரம் எல்லாமே வரும். இது வந்து ஸ்ட்ரெயிட்டான பா 2.5 6 இது ஸ்ட்ரெயிட்டாக இது நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இது ஒரு கட்டிங் மாடலு. ஓகேங்களா? இது வந்து கட் பண்ணால் இந்த சேஃப் வரும். நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். அடுத்த மாடல் பா கழுத்து போட்டுட்டு நான் உங்களுக்கு வரிசையாக உங்களுக்கு கட் பண்ணி பார்க்குறேன். இது மாடல் 1, அடுத்தது மாடல் 2. எல்லாத்துக்குமே நீங்கள் கட் பண்ணும் போது நீங்கள் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும். நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தேன்? 2.5 சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? பக்க கழுத்து இங்கே பாருங்கள் 2.5
6 மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் நான் டேப்பில் போடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் டேப்பில் போட வேணாம். நீங்கள் ஸ்கேல் எடுத்து கூட இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. 2 6 இந்த சேஃப் வந்து ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. பாக்ஸ் வரைஞ்சிக்கிட்டு இப்போ இதில் இருந்து இந்த பக்கம், இந்த மடிப்பு பக்கம் இருந்து 1 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மடிப்பு பக்கம் இருந்து இந்த பக்கம் 1 இன்ச் இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த 1 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த எண்டு இருக்குது இல்லைங்களா, இந்த நெக் எண்டு, இந்த எண்டில் இருந்து இந்த மார்க் பண்ண வரைக்கும் சைடாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுதாங்க அடுத்த 2வது மாடலு. இந்த நெக் எப்படி வருதுன்னா, இது தமிழில் சொல்லப்போனால் தொட்டிப்பான்னு சொல்லுவாங்க. இந்த நெக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொட்டி மாதிரி அகலமாக இருந்து கீழே வந்து விரிவு கம்மியாக வரும். இது வந்து தொட்டிப்பான்னு சொல்லுவாங்க. இது 2வது மாடலு பான் நெக்கில். அடுத்தது 3வது மாடல் போகலாங்களா? பேப்பர் இதே மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டு 2.5, நான் என்ன எல்லா கழுத்து டிசைனுமே 2.5 இன்ச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு சில நெக் டிசைன்ஸ் மட்டும்தாங்க 2 to 6 வரும். அதுக்கப்புறம் வந்து சுடி மாடல், ப்ளவுஸ் மாடல் நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் இறக்கம் வச்சுக்கலாம். இறக்கம் வச்சு அதில் உள்ள டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம எந்த மாதிரி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இது காமனாக எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய அளவு. நீங்கள் தைச்சி பழகிறோம், கற்றுக்குறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அளவே உங்களுக்கு போதும். ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவுலாம் சொன்னால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதுக்கோசரம் தான் நான் உங்களுக்கு வந்து காமனான அளவு சொல்கிறேன். ஒவ்வொரு டிசைன் அதுக்கடுத்த டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மாடல் நெக் டிசைன்ஸ்லாம் எப்படி வரைகிறது, அந்த நெக் வந்து எப்படி வந்து அதை மெஷர்மெண்ட் எடுக்கிறது, அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி 2.5 இன்ச்சு 6 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 2.5லேருந்து 6 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அப்புறம் 2.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு நம்ம போன பாக்கத்தில் வந்து 1 இன்ச் பார்த்தோமா, இதில் 2 இன்ச்சு பார்த்துக்கோங்க. இந்த 2 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இங்கே இந்த எண்டில் இருந்து நீங்கள் சைடாக ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சைடாக தான் இந்த ஸ்கேல் நம்ம வைக்கும் போதே நல்லா நீங்கள் வைக்கும் போதே இந்த சைடு உங்களுக்கு தெரியும். நீங்கள் சைடாக வைக்கல அப்படிங்கும் போது வெட்டும் போது உங்களுக்கு தப்பாக வரும். அதனால் நம்ம கோடு போட்டு நம்ம எப்பயுமே ஸ்டிச்சிங்ஸை விட கட்டிங் வந்து கரெக்டாக இருந்துச்சுனாவே போதும், உங்களுக்கு கரெக்டாகவே வரும். நீங்கள் கட்டிங் மாடல் வந்து தப்பாக பண்ணிட்டீங்க, நீங்கள் வரைகிறது வந்து தப்பாக வரைஞ்சிட்டிங்கன்னா வெட்டும் போது நீங்கள் எப்படி வரைஞ்சிருக்கிறீங்களோ அது மேலே தான் வந்து நீங்கள் வெட்டுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வெட்டுறது வந்து நீங்கள் கரெக்டாக வந்து வெட்டுறதுக்கு முன்னாலேயே நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிக்கணும். எந்த தப்புமே இல்லாமல் கரெக்டாக அந்த கோடு போட்டு மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் வரைஞ்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வரைஞ்சதுக்கு மேலே தான் நீங்கள் வெட்ட போகிறீங்க. அதனால் வரைகிறது நீங்கள் தெளிவாக கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. இது 3வது மாடலு. இந்த நெக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு லைட்டாக தான் விரிஞ்சிருக்கும், ரொம்ப அதிகமாகலாம் விரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி லைட்டாக தான் விரிஞ்சிருக்கும். இது வந்து விரிவுப்பான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கட்டிங் வந்து இதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்த இல்லைங்களா ஸ்ட்ரெயிட் பா வந்து இந்த பான் நெக் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ இந்த பான் நெக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் இப்படி வச்சுக்கோங்க. நம்ம பக்கம் இப்படி கட் பண்ணுறதுக்கு இப்படி வச்சுக்கிட்டு கத்திரி எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலேயே கொஞ்சம் கூட அசைவு இல்லாமல் நீங்கள் வரைஞ்சதுக்கு மேலேயே வெட்டிக்கோங்க. வெட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த வரைஞ்சிருக்க இடம் வரைக்கும் தான் நீங்கள் வெட்டணும். நீங்கள் சேர்த்து வெட்டினீங்கன்னா இங்கே தள்ளி போயிடும். ஆனால் ரொம்ப கத்திரி வந்து ரொம்ப அகண்டு வச்சுக்கிட்டு நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா சேர்த்து நீங்கள் டக்குன்னு வெட்டிடுவீங்க. வெட்டும் போது நல்லா மெதுவாக பார்த்து அளவு எது வரைக்கும் இருக்குதோ அதை வரைக்கும் தான் நீங்கள் வெட்டணும். இதை வெட்டிட்டு இப்படி நம்ம பக்கம் இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பக்கம் இருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வெட்டும் போது நீங்கள் பொறுமையாக வெட்டுங்க. எனக்கு வெட்ட தெரியும், இது வெட்டுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெட்டினீங்கன்னா தப்பாக தான் வரும். ஆனால் வெட்டும் போதே பார்த்து பொறுமையாக வெட்டுங்க. இங்கே பாருங்கள் இப்படி வரும். இப்போ என்னது வெட்டியிருக்கிறது பாருங்கள், எந்த பக்கமும் வந்து உங்களுக்கு அந்த கட்டிங் வந்து கோணையாக போகலை. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரைட்டான ஒரு லைனில் தான் காமிச்சிருக்கு. சைடில் எங்கேயுமே எக்ஸ்ட்ரா நான் வெட்டலை.
இந்த மாதிரி நீங்கள் வெட்டினீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இது மேலே தான் ஸ்டிச் பண்ண போகிறீங்க. அப்படி ஸ்டிச் பண்ணும் போது வந்து நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் வெட்டினீங்கன்னா தான் ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டாக வரும். அடுத்த டிசைன் பார்க்கலாங்களா? இப்போ இதே மாதிரி தான் மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் வர மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு கத்திரி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நீங்கள் விரிச்சிருந்தாவே போதும். இப்படி ரொம்ப இவ்வளோ அகண்டெல்லாம் நீங்கள் விரிச்சிக்க வேணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. சும்மா லைட்டாக இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி பேப்பர் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த அளவு எவ்வளோ நீங்கள் மெஷர்மெண்ட் எது வரைக்கும் எடுத்துருக்கிறீங்களோ அது வரைக்கும் லைட்டாக மெதுவாக இப்படி கட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதுவுமே வந்து இது வரைக்கும் தான் கட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இது நம்ம பக்கம் இப்படி திருப்பிட்டு இப்படி வச்சு இந்த அடுத்த மெஷர்மெண்ட் லைன்லேயே வந்து இப்படி பொறுமையாக மெதுவாக கட் பண்ணுங்கள். கத்திரி அதே மாதிரி நான் கட் பண்ணும் போது வெளியில் எடுக்கவே மாட்டேங்க. அதை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் கட் பண்ணும் போது நடுவில் கத்திரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவு வந்து திட்டாக நீங்கள் வெட்டும் போது வரும். அளவும் தப்பாக நீங்கள் மாற்றி தான் நீங்கள் வெட்டுவீங்க. ஏன்னா பேப்பர் கட்டிங் வந்து நம்ம கரெக்டாக போட்டால் தான் பேப்பர் கட்டிங் வச்சு தான் நம்ம ப்ளவுஸு எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணி நம்ம வெட்ட போகிறோம். அதனால் இதில் தப்பாகிடுச்சுன்னா துணியிலையும் தப்பாயிரும். பேப்பர் கட்டிங் போடும் போதே நீங்கள் கரெக்டாக போடுங்க. இந்த பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வெட்டின பாவுக்கும் இந்த பாவுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? தேர்டு கட்டிங் போகலாங்களா? இது நீங்கள் வந்து ஒவ்வொரு பேப்பரும் கட் பண்ணி பார்க்க தாங்க வரும். இல்லைன்னா உங்களுக்கு வராது. கட் பண்ணுறது ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது தப்பு. ஏன்னா உங்களுக்கு வந்து கட்டிங்கே நிறையா பேர் தப்பு பண்ணுறாங்க. என்கிட்ட நிறையா பேர் வந்து கற்றுக்க வரவங்க எல்லாமே ஏற்கனவே ஒரு கிளாஸ்க்கு வந்து கற்றுக்க போனவங்க தான் என்கிட்ட நிறையா பேர் வருவாங்க. நீங்கள் உங்கள் மெத்தேடில் சொல்லி கொடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா என்னுடைய மெத்தேட் பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் ஸ்டார்டிங் பேப்பரில் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். பேப்பரில் உங்களுக்கு ஃபுல்லாக எந்த டவுட்டும் இல்லை, எங்களுக்கு ஓகே 100% சொன்னால் மட்டும்தான் நான் அடுத்தது துணிக்கு போவேன். என்கிட்ட துணி இந்த மாதிரி வெட்டி ஸ்டிச் பண்ணி காமிக்கணும். இவங்க இந்த வந்து நெக் டிசைன்ஸ் வந்து தனியாக ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண காமிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்தது அவங்களுக்கு ப்ளவுஸ்க்கு ஈஸியாக போயிடலாம். எடுத்தோடனே ப்ளவுஸு அதில் வந்து இந்த கட்டிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு வராது. ஏற்கனவே எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும், நான் பாதியில் நிற்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நீங்கள் இந்த மெத்தட் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ணுற மெத்தடும் கரெக்டாக இருக்கும். எப்படி கட் பண்ணுவோம், ஏன்னா இதுக்கு முன்னே ஓரளவுக்கு தைக்க தெரிஞ்சவங்களாம் பக்கக்கழுத்து ஏதோ ஒன்று வச்சுக்கலாம், லென்த் எவ்வளவோ ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வைப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் கொடுக்கும், ப்ளவுஸு சைட்லலாம் சுருக்கம் வரும். அது வந்து கழுத்து இறக்கமாக இருக்கும், அகலமாக இருக்காது. எதனால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. அதுக்கோசம் தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், பக்க கழுத்து நமக்கு மெயினாக தேவைப்படும், கழுத்து உயரம் மெயினாக தேவைப்படும். இது வந்து காமனான அளவு உங்களுக்கு மெஷர்மெண்ட் இது. அதனால் இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து தேர்டு டிசைனு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 டிசைனுக்குமே வந்து உங்களுக்கு வந்து தெரியும் இந்த டிசைன் எப்படி இருக்குது, இந்த டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த டிசைனு ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்ட் டிசைன். இந்த 3 டிசைனு எப்படி இருக்குதுன்னு இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டுமே உங்களுக்கு தெரியும். பான் நெக்லேயே வந்து சாதாரண பான் நெக்குங்கிறோம். பான் நெக்லேயே நிறையா வெரைட்டி வந்து மாடல் ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணலாம், நிறையா வெரைட்டி போடலாம். இது வந்து அவ்வளோதாங்க. இப்போ வந்து இந்த பான் நெக்கு நம்ம அடுத்த கிளாஸ்க்கு வந்து நம்ம பார்க்கலாங்களா? அடுத்த கிளாஸ் வந்து எப்படி வந்து மிஷின் வந்து பெடல் போடுறது, எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ண கற்றுக்கிறது, ஸ்டார்டிங் தைக்க தெரியாதவங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எடுத்த உடனே நியூஸ் பேப்பரில் தான் நான் உங்களுக்கு தைச்சி காமிக்க போகிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு துணி வேணாம். உங்களுக்கு துணி வேணும் அப்படிங்கும் போது வந்து நான் ஒரு வீடியோக்கு முன்னாலேயே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். இந்த மாதிரி என்னுடைய மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக ரொம்ப கற்றுக்கலாங்க. இப்போ என்னுடைய வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.